ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சரோட ஐஸ்கிரீம் மேக்கருங்கிற அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலாங்கிறதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். எக்லெஸ் வெனிலா ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு முட்டை சேர்க்காத வெனிலா ஐஸ்கிரீம்ங்கிற வெரைட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு முந்தின நாளே நம்ம இந்த ஐஸ்கிரீம் மேக்கரோட பவுலை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுக்கணும். இந்த ஐஸ்கிரீம் பவுலோட டபுள் வால்ஸ்க்குள்ள ஒரு சலைன் சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் நல்லா ஃப்ரீஸ் ஆனாதான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வரும். அதனாலதான் இதை நம்ம 24 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த ஐஸ்கிரீம்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கஸ்டர்ட் பேஸ் ஒன்று பண்ணிக்க போறோம். நம்ம எந்த கஸ்டர்ட் பவுடர் வாங்குறோமோ அந்த கஸ்டர்ட் பவுடர்ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே யூஸ் பண்ணி ஒரு கஸ்டர்ட் பேஸ் ஒன்று செய்யறோம். பிளைன் கஸ்டர்ட் பவுடர் 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். வேற எந்த பிளேவரும் சேர்க்காம இருந்துச்சுன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பால் 1/2 கப் ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கிறோம். அது சூடா இருக்கக்கூடாது. பால் சேர்த்து இந்த கஸ்டர்ட் பவுடரை கட்டிப்படாம நல்லா கலந்து வச்சுக்குவோம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 4 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறோம். இந்த கஸ்டர்ட் செய்யறதுக்கு நமக்கு மொத்தமா 1/2 லிட்டர் பால் தேவை. அதுல நம்ம 1/2 கப் பாலை எடுத்து அந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சு வச்சிருக்கோம். 1/2 கப் போக மீதம் இருந்த அந்த பால் எல்லாத்தையுமே அதுல நம்ம சேர்த்துக்கிறோம். நான் யூஸ் பண்றது காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்றேன். நம்ம காய்ச்சின பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்போ வந்து சீனியும் நல்லா கரைஞ்சிரும். இப்ப நம்ம லேசா அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இதை அடி பிடிச்சிடாது. இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறோம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆப்ஷனல் தாங்க. ஆனா கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா திக்கா இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். சப்போஸ் நீங்க ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ கண்டென்ஸ் மில்க்கும் இதுல சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சு. பாலும் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பால் பொங்கி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பால் சூடா இருக்கும் போதே நம்ம கரைச்சி வச்சிருந்தாலே அந்த கஸ்டர்ட் சாஸை இதுல சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம கலந்து விடாம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இனிமே நம்ம மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்ல வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டே இருக்கணும். அப்போ கஸ்டர்ட் நல்லா திக்காயிடும். இப்போ அதுல ஒரு கரண்டியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல பேக் சைடு வந்து நல்லா அதுல கோட்டா இருக்கும். அதுல இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாத்தீங்களா, இப்படி ஒரு விரலால் இப்படி கோடு போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா அப்படி தெளிவா தெரியுற மாதிரி அந்த கோடு நிற்கும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது கூட வெனிலா பிளேவர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்ம என்ன ஐஸ்கிரீம் செய்ய போறோமோ அந்த பிளேவரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இனிமே இந்த கஸ்டர்டை நல்லா ஆற வச்சுக்கிறோம். இந்த கஸ்டர்ட் சாஸை நம்ம ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த ஐஸ்கிரீமை நாளைக்கு பண்ண போறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே இந்த கஸ்டர்ட் எல்லாம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போ ஐஸ்கிரீம் செய்ய போறோமோ அப்போ நம்ம அதுக்கு கிரீம் பண்ண போறோம். அதுக்காக நான் விப்பிங் கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த விப்பிங் கிரீம் அப்படிங்கிறது வந்து ஹெவி கிரீம் அப்படின்னு சில இடங்கள்ல விக்குது. இது வந்து ரொம்ப திக்கான பால். இதுல உள்ள ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை நம்ம நல்ல நொரப்பொங்க அடிக்கும் போது அதுல உள்ள கிரீம் வந்து நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அப்படி விப்பிங் கிரீம் கிடைக்கல அப்படின்னா நம்ம விப்டு கிரீம், அதாவது ஏற்கனவே கிரீம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ விப்பிங் கிரீம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். விப்டு கிரீம் பண்றதுக்காக நம்ம கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சர் எடுத்துக்கிறோம். அதுல வந்து இந்த பலூன் விஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பீட்டரை வந்து அட்டாச்மெண்ட்டை நம்ம மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பவுல் இருக்குல்ல, அதை மேல தூக்கி வச்சுக்கிறோம். இதுல நல்ல ஜில்லுன்னு கூலா இருக்கிற இந்த ஹெவி விப்பிங் கிரீமை சேர்த்துக்கிறோம். ஹெவி விப்பிங் கிரீம் 1/2 லிட்டர் சேர்த்திருக்கிறோம். இனிமே ஸ்டாண்ட் மிக்சரை ஓட விட்டுக்க போறோம். இந்த ஸ்பீட் செட்டிங் இருக்குல்ல, இதை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6 அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதை பீட் பண்ணணும். ஸ்பீடு 2, 4, 6 அப்படின்னு கூட்டிட்டே போயிட்டு நம்ம லாஸ்ட்ல 8 வரைக்கும் வச்சு பீட் பண்ணலாம். கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைறதுல எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 6 to 8 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கிரீமை நல்லா நொர பொங்க அடிச்சு இது ஒரு மாதிரி நல்ல சாஃப்டா அந்த நுரையாவே இது கொடுத்துரும். இந்த வீடியோல பார்த்தோன்னா தெரியும். இப்ப நம்மளுக்கு இந்த வயர் விஸ்க் வந்துட்டு இந்த மாதிரி அதை பீட் பண்ணது இல்லையா, அந்த பீட் பண்ணும் போது உள்ள ஷேப் எல்லாமே அதுல தெரியுது பாத்தீங்களா. இந்த மாதிரி உள்ள அந்த இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியற மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு நல்லா அதுல கிரீம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப நம்ம ஸ்டாண்ட் மிக்சரை ஆஃப் பண்ணிட்டு அந்த கிரீமை வந்து செக் பண்ண போறோம். இந்த வயர் விஸ்க வெளியில எடுத்து காட்டுறேன் பாத்தீங்களா. இதுல வந்துட்டு இப்படி கோம்பு மாதிரி அந்த கிரீம் இருக்கிறது தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு. அந்த கிரீம் வந்து அதுல நல்லா ஒட்டி இருக்கணும். அப்படி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த கிரீம் வந்து கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம மறுபடியும் இதை பீட் பண்ணிக்கணும். நம்ம ஓவரா பீட் பண்ணோம் அப்படின்னாலும் இதுல உள்ள நுரை எல்லாமே போயிடும். அதனால நம்ம கரெக்டா இந்த மாதிரி அதுல ஒட்டுற மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும்.
இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல கஸ்டர்ட் வச்சிருந்தாலே அதையும் வெளியில எடுத்துக்கிறோம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்குள்ள ஃப்ரீசர் பவுல வந்துட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து 24 hours நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதையும் வெளியில எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கிச்சன் எய்டோட ஐஸ்கிரீம் மேக்கர் அட்டாச்மெண்ட்குள்ளே நம்ம இந்த கஸ்டர்ட் செஞ்சு வச்சிருந்தாலே அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த பவுல் சைஸ் 2 லிட்டர், அதாவது நம்ம 2 லிட்டர் வரைக்கும் ஐஸ்கிரீம் இதுல பண்ணிக்கலாம். நம்ம விப்டு கிரீம் செஞ்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இமிடியேட்டா இந்த பவுல்ல சேர்த்துக்கிறோம். விப்டு கிரீம் செஞ்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருந்துட்டு மறுபடியும் சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. விப்டு கிரீம் செஞ்சோம் அப்படின்னா இமிடியேட்டா நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா அது வந்து பிளாட் ஆயிடும், அது வந்து பாலாவே மாறிடும். ஐஸ்கிரீமோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அடுத்த செகண்டே நம்ம இதை ஆன் பண்ண வேண்டி இருக்கும். அதனால எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும். இந்த ஃப்ரீசர் பவுல்ல சேர்த்த நிமிஷத்துல இருந்து இது வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஐஸ்கிரீமை கிளறதுக்காக நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டை சேர்க்க போறோம். இந்த அட்டாச்மெண்ட் பேரு டேஷர். இந்த டேஷரை நம்ம பவுல்ல ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த டேஷரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கான்டென்ட்ஸை ஆட் பண்றதும் ஒரு நல்ல முறையானது. இல்ல அப்படின்னா நம்ம கான்டென்ட்ஸை போட்டுட்டு கூட இந்த டேஷரை வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலும் இந்த கிச்சன் ஐட் ஸ்டாண்ட் மிக்சரும் தனித்தனியா இருக்கு இல்லையா, இந்த கிச்சன் ஐட் ஸ்டாண்ட் மிக்சர்ல உள்ள ரோட்டரி மோஷனை வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் மேக்கருக்கு கொடுக்கறதுக்காக அதோட டவ் ஹூக்லாம் மாட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த டிரைவ் அசம்பிளியை மாட்டிக்கிறோம். நம்ம எப்பவும் கிச்சன் ஐட் ஸ்டாண்ட் மிக்சர்ல இந்த பவுல வச்ச பிறகு அது மேல ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பவுல வந்து நம்ம மேல ரைஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹேண்டில் இருக்குல்ல, அதை பிடிச்சு நம்ம மேல சுத்திக்கிறோம். அப்படி சுத்தும் போது நம்மளுக்கு கீழே ஒரு டேஷர் வச்சிருந்தோம்ல, அந்த டேஷர் போயிட்டு அந்த டிரைவ் அசம்பிளில நல்லா பொருந்துற மாதிரி அதை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதை மேல தூக்கிக்கிறோம். இனிமே ஸ்டாண்ட் மிக்சரோட ஸ்பீடை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றோம். முதல்ல 2 அப்படின்னு வச்சுட்டு மெதுவா நம்ம சுத்துறோம். அது சுத்தும் போது அது நம்ம அந்த டேஷர் வந்து ஸ்லோவா சுத்த ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஐஸ்கிரீமோட கான்டென்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப அதிகமான நேரம் இந்த ஃப்ரீசர் பவுல்ல சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்த விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஷர் சுத்தாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்போ நம்ம ஆன் பண்ண போறோமோ அப்பதான் நம்ம ஃப்ரீசர் பவுல வந்துட்டு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு ஆன் பண்ணி விடணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த டேஷர் வந்து நல்லா சுத்தும். இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் பவுல இருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே சொல்லட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் நல்லா கெட்டி ஆயிரும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த டேஷர் வந்து சுத்தாது, அதுல கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கணும். நான் யூஸ்வலாவே இந்த ஐஸ்கிரீம் மேக்கரோட ஃப்ரீசர் பவுல ஃப்ரீசர்ல தான் வச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் மேக்கர் வந்துட்டு நல்லாவே கூலா இருந்துச்சு. அதனால எனக்கு இது 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா ஐஸ்கிரீம் இதுல ஃபார்ம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நல்லா திரண்டு வர்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டேஷர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் சுத்தும். இப்ப பார்த்தனாலே தெரியும் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரியுது இல்லையா. இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம், அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை விட கொஞ்சம் ஹார்ட் ஆக்கணும் அப்படின்னா நம்ம அதை எடுத்து ஒரு 2 மணி நேரமாவது ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிரும். ஆனா எங்களுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த ஸ்டேஜ்லயே சாப்பிடுற மாதிரி நல்லா டேஸ்டியா இருந்துச்சு. நல்லா சாஃப்டா இருந்தாலே நல்லா இருக்கும். அந்த கிளிக்ங்கிற சத்தம் வந்த பிறகு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி ஆன பிறகு நம்மளுக்கு இந்த ஸ்டார்டர் வந்து மெதுவா தான் சுத்தும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு நம்ம சுத்த விடக்கூடாது. இந்த மாதிரி உள்ள ஐஸ்கிரீம் மேக்கர் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எதை வச்சு வேணாலும் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷா உள்ள பழங்கள் எல்லாம் அரைச்சி போட்டு இந்த மாதிரி பண்ணா கூட அது நல்லா சாப்பிடக்கூடிய ரொம்ப சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். அதனால இந்த ஐஸ்கிரீம் மேக்கர் அட்டாச்மெண்ட் வந்துட்டு நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், அப்புறம் குழந்தைங்களுக்கு சில ஸ்பெஷல் நீட்ஸ் நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. பழைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கையாலே சுத்தி தான் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் ரெடி ஆனோடனே நம்ம இந்த பவுல இனிமே லோயர் பண்ணிக்க வேண்டியதுதான். வழக்கம் போல நம்ம இந்த மாவுலாம் பிசைவோம்ல, அதே மாதிரி தான் இந்த பவுல வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இனிமே இந்த டேஷரை வெளியே எடுத்துட்டு இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேஷர் வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் இந்த டேஷர், இந்த டிரைவ் அசம்பிளி, அப்புறம் இந்த ஃப்ரீசர் பவுல் எல்லாத்தையுமே நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஃப்ரீசர் பவுல நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ண பிறகு அதை நல்லா ஈரம் இல்லாம நம்ம தொடச்சு காய வச்சுட்டு தான் நம்ம அதை எடுத்து திருப்பி ஃப்ரீசர்ல வைக்கணும். இனிமே இந்த ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு கண்டெய்னர்ல வச்சுட்டு நம்ம 2-3 மணி நேரம் நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்து கூட சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இமீடியட்டாவும் நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் நல்லா இந்த மாதிரி சுத்தி சுத்தி பண்ணுது இல்லையா இந்த மிஷின், இந்த மாதிரி பண்றதுனால நிறைய ஏர் இதுல வந்து நல்லா சேர்ந்துருக்கும். அதனால இந்த ஐஸ்கிரீம் நல்லா ஃபிளஃபியாவே இருக்கும். யூஸ்வலா நம்மளுக்கு கடைகள்ல கிடைக்கிற வெனிலா ஐஸ்கிரீம்ல வந்துட்டு முட்டை சேர்த்திருப்பாங்க. அதாவது முட்டையோட மஞ்சள் கரு வச்சுதான் அந்த வெனிலா ஐஸ்கிரீமை நல்லா திக்கா செய்ய முடியும்.
அப்படி இல்லாம முட்டையும் சேர்க்காம அதே சமயம் நம்மளுக்கு ஃபேட் ஃப்ரீ மில்கை யூஸ் பண்ணி எவ்வளவு நல்ல ஈஸியா நல்ல டெலிஷியஸான ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அப்ராக்சிமேட்டா 1 லிட்டர் ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு. இந்த ஐஸ்கிரீமை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வச்ச பிறகு இது மேல ஒரு கிளிங் ரேப் ஒன்ன போட்டுட்டு அதை நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இந்த கிளிங் ரேப்ங்கிறது ஒரு பிளாஸ்டிக் ஷீட். இந்த ஷீட்டை நம்ம இந்த மாதிரி மேல விரிச்சுக்கும் போது உள்ள நம்மளுக்கு வாட்டர் கிறிஸ்டல்ஸ், அதாவது ஐஸ் ஒரு மாதிரி கெட்டி கெட்டியா ஃபார்ம் ஆகாம அது ப்ரிவென்ட் பண்ணுது. அதுக்காக தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தெரியும். இந்த மாதிரி நான் கையால லேசா அழுத்திட்டு அது மேல எதுவும் ஏர் இல்லாம நான் பார்த்துட்டு இது மாதிரி இப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இனிஷியலா அதுல ஐஸ் ஃபார்ம் ஆகுறது குறையும். இனிமே நம்ம ஐஸ்கிரீம் ஒரு 2 மணி நேரம் நல்லா கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் இந்த ஐஸ்கிரீமை பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இதுக்கு கிடையாது. நம்ம செஞ்சு முடிச்சோம் இல்லையா, இமிடியேட்டாவே அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சாஃப்டான ஐஸ்கிரீமா இருக்கும். அதை நம்ம மில்க் ஷேக் அதுல கூட போட்டுக்கலாம், இல்ல டைரக்டா கூட நம்ம ஐஸ்கிரீமா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி நல்ல திக்கான ஐஸ்கிரீமா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஐஸ்கிரீமை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோல இந்த மாதிரி செஞ்சு காட்டணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்து காட்டியிருக்கிறேன். மற்றபடி யூஸ்வலா அந்த ஃப்ரீசர் பவுல் இருக்குல்ல, அதுல அந்த மாதிரி செஞ்சு முடிச்ச உடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் யூஸ்வலா இந்த கிச்சன் ஐடோட ஐஸ்கிரீம் மேக்கரை அந்த யூஸ் பண்றதுக்குள்ள முறை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெனிலா கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.